ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபிஸ் ஹோம். இன்றைக்கி வீடியோவில் எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் 1 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கப்பில் எள்ளு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுத்துற வேண்டாம், லைட்டாக வறுத்தா போதும். இல்லை அப்படின்னா லைட்டாக கசக்கும். வறுபட்டுருச்சா அப்படின்னு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வறுபட்டுருதுன்னு அர்த்தம். இப்போ இதையும் ஒரு பேனில் மாற்றிக்கலாம். ரெண்டும் ஆறட்டும். இப்போ ஆறினதுக்கப்புறம் வேர்க்கடலையில் இருக்கிற தோலை மட்டும் நீக்கிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா தோல் பூரா வந்துடும். இப்போ இது ஆறினதுக்கப்புறம் எல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 டைம் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ தோல் நீக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் இதில் சேர்த்து இதே மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இதே லைட்டாக பல்ஸில் வச்சு ஒரு 2 முறை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது இடையில நம்மளுக்கு கொஞ்சம் பருப்பு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் அதோட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லத்தை உடச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 3ஐயும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை திருப்பி மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், இப்போவுமே 1-2 தான் அரைச்சிருக்கோம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்க வேண்டாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளை சேர்த்துருக்குறோம், அதனோட ஈரப்பதமும் எள்ளில் இருக்கிற எண்ணெயோட ஈரப்பதத்துலேயே நம்மளால் இதை உருண்டை பிடிக்க முடியும். ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உருண்டை வந்து உடையாமல் வரும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.